தன்னை ஒரு புனிதராக காட்டிக் கொள்வதற்காகவே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னை ஒரு புனிதராக்குவதற்காகவோ அல்லது தன் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக இபிடிபி கட்சியினுடைய ஊடக செயலாளர் 246 தொகுதிகள் இதுவரை காலம் கண்டறியப்பட்டிருக்கு. நிரூபித்து எங்களை கைது செய்யுங்கள் பார்ப்போம் என்ற வகையில் கொலை வழக்கிலே முக்கிய நபராக குறிப்பிடப்பட்ட இந்திய பிரதமருக்கும் இந்திய குடியரசுத் தலைவருக்கும் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி. வணக்கம் வினோயன். வணக்கம் மோகன்ராஜ். என்ன கதை? இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில் தன்னை ஒரு புனிதராக காட்டிக் கொள்வதற்காகவே அர்ஜுனா அவர்கள் எங்கள் மீது பழியை போடுகின்றனர் என்ற ஒரு கருத்தை தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக தற்போது தெரிவித்திருக்கின்றனர். அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னை ஒரு புனிதராக்குவதற்காகவோ அல்லது தன் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவோ தான் தங்கள் மீது ஒரு பழியை தூக்கி போடுறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். யார் என்று பார்த்தால் பன்னீர்செல்வம் அவர்கள், அதாவது இபிடிபி கட்சியினுடைய ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தார். பன்னீர்செல்வத்தோடு சேர்ந்து மானிப்பாய் பிரதேச அமைப்பாளர் தான் கட்சி அமைப்பாளர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர்கள் சேர்ந்து இந்த கருத்துக்கள் தெரிவித்திருக்கார். எங்குன்னு பார்த்தால் யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் தான் இந்த கருத்துக்கள் தெரிவித்திருக்கார்கள். இந்த காணி பிரச்சனை இருக்குதானே, அர்ச்சனா ராமநாதனுடைய அந்த காணி பிரச்சனை இருக்கு. அந்த காணி பிரச்சனையில் அவருடன் முரண்பட்ட அந்த நபர்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்று அடித்து கூறுகிறார் இவர். ஆனால் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று வெளியிடப்பட்டிருந்த யார் என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களால் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த இதுல கடந்த 2023 நடந்த பிரச்சனைகள் அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் இவர்கள் ஒரு உறுதிப்பாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த காணி பிரச்சனையில் ஈடுபட்டவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதம் இல்லை என்று இவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்ததோடு முக்கியமாக சில விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். என்னென்று பார்த்தால் இவர் தன்னை ஒரு புனிதராக்குவதற்காகவும் அந்த தன் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவும் தான் இப்படியான விடயங்களை இவர் கதைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ரீதியில் இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயங்களை இவர் சொல்லியிருக்கிறார்கள். என்னென்று சொல்லுங்க பாபம். குறிப்பாக நாங்கள் ஆயுதங்களை அப்பாவிகள் மீது பயன்படுத்தியதில்லை. நாங்கள் எந்தவித சந்தர்ப்பத்திலும் அதுவும் நிச்சயமாக அதிகாரத்தில் இருக்கும் போதும் கூட ஆயுதங்களை நாங்கள் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தவில்லை என்ற கருத்தை தான் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அண்மையில லக்லஸ் தேவானந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த இவருக்கு சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி ஒன்று சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் கையில் கிடைத்தது என்று இப்படியான விடயங்கள் தொடர்ச்சியாக அந்த இபிடிபி கட்சியின் மீது சுமத்தப்பட்டுகிறது. இது வாக்கு சரிவுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக கொள்ளப்படுகிறது. வருங்காலத்தில் மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் இந்த இவ்வாறான விடயங்கள் வாக்கு சரிவை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது. பார்ப்போம் தொடர்ச்சியாக. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க முடியும். இன்றைய தினமும் 2 எலும்பு தொகுதிகள் கொண்டறியப்பட்டிருக்கிறது செம்மணி புதைகுழி. அதாவது கடந்த காலங்களிலே அதிகப்படியாக எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டு கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் 3ஆம் கட்ட அகழ்வு பணி தற்போது இடம்பெற்று கொண்டு வருகின்றது. குறிப்பாக அதுல 6ஆம் நாள் அகழ்வு பணி என்று இடம்பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 246 தொகுதிகள் இதுவரை காலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதுல இன்றைய தினம் 2 தொகுதிகள் முக்கியமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுவரையும் 243 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய 80 தொகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது. இனிவரும் காலங்களிலும் அதிகரிக்கலாம் என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இந்த மாணவி கிறிஸ்தாந்தினியினுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளி 300க்கும் மேற்பட்ட மனிதர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்பாவி மக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார்கள். அப்ப இனிவரும் காலங்களில் இது எவ்வாறு இந்த அரசாங்கத்தினால் சில ஒரு தீர்க்கமான ஒரு தீர்ப்பினை வழங்கப் போகிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன விடயத்தை அவர்கள் பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் என்றுதான் இங்கு கேள்விக்குறியாக காணப்படுகிற ஒரு விடயம். நிச்சயமா அடுத்ததாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். கடுந்தோணியில சில விடயங்களை தெரிவித்திருக்கார். அதாவது ஏப்ரல் 1 மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு சில விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். ஊழல் குற்றவாளிகளை ஒழிப்போம் அப்படி இப்படியெல்லாம் கடுந்தோணியில கதைத்திருக்கிறார்கள். அதோடு இணைந்து ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்றால் முன்னாள் அரசு தலைவர்கள் இனிவரும் காலங்களில் கைது செய்யப்பட போகிறார்கள். அதுவும் நிச்சயமா அரசு தலைவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பத்தோடு கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற கருத்தை தான் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு அரசு தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் என்று பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைது தொடர்பில் பல்வேறுபட்ட ஒரு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. அவரை சரியான முறையில் இந்த கைதை இவர்கள் அணுகவில்லை, தற்போது இருக்கின்ற அரசாங்கம் சரியான முறையில் அணுகவில்லை, அது சரியான முறையில் நீங்க அணுகியிருந்தால் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு கிடைத்திருக்கும் என்ற ரீதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமா இந்த விடயத்தை பார்க்கணும்னா அரசாங்கம் வந்த காலந்தொட்டே நாங்க மிகப்பெரிய புள்ளியை கைது செய்ய போறோம், மிகப்பெரிய புள்ளியை கைது செய்ய போறோம் என்று சொல்லிக்கொண்டு வராங்க. தவிர்த்து அது எப்பொழுது நடந்த பாடலை அந்த விடயத்தை தான் ஜனாதிபதி திரும்பவும் சொல்லியிருக்கிறார். நாங்கள்
மிகப்பெரியவர், நீங்க எல்லாருமே அறிஞ்ச விடையதான் மிகப்பெரிய புள்ளி. கடந்த காலங்களில் ஊழலில் ஈடுபட்ட ஒரு குடும்பம் என்று இவர்கள் யாரை கூறிக்கொண்டு வருகிறார்கள் என்று தெரிந்த விடயம்தான். ஆனால் அவர்களும் கூட எங்களை கைது செய்து, அதாவது எங்களை கைது செய்யுங்கள், எங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபித்து எங்களை கைது செய்யுங்கள் பார்ப்போம் என்ற வகையிலான சவால்களையும் விட்டு கொண்டு வந்தது நம்ம கடந்த காலங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. இதுல நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம்னா, தென்னிலங்கை சார்பு அரசியல்வாதிகள் ஒரு விடயங்களை அந்த மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார்கள் அல்லது நாங்கள் கூட அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறது என்றால், இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு எழும்பொழுது இந்த கைது, அரசு தலைவர்கள் கைது என்ற விடயத்தை முன் தூக்குறார்களா? இப்ப கடந்த காலத்துல ஒரு விடயம் இருந்ததுன்னா கொள்கலன் விடுவிப்பு, சட்டவிரோதமான ரீதியில கொள்கலன் விடுவிப்பு என்ற ஒரு பாதி குற்றச்சாட்டு இருந்தது. அதை விட மோசமான ஒரு செயற்திட்டமாக காணப்படுகிறது என்றால் இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் காணாமல் போனது அல்லது 3 நபர்களுக்கு கைமாற்றப்பட்டது என்ற ஒரு. அப்ப இந்த கைமாற்று என்னத்தை காட்டுகிறது என்றால், இலங்கையினுடைய நிதி நிறுவனத்தின் ஒரு இயலாமை, அதாவது ஒரு பணவீக்க தன்மையை தான் காட்டுகிறது. சர்வதேச நிறுவனங்கள் வந்து இதை எவ்வாறு பார்க்கணும்னா இயலாமை தன்மை, அதாவது நம்பிக்கையற்ற தன்மையை காண்பிக்கிறது. இலங்கை மீதான ஒரு கடன் வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, இலங்கையின் மீது இலங்கைக்கான அபிவிருத்திகளை ஏனைய முதலீடுகளையும் இலங்கையில் கொண்டு வருவதற்கான ஒரு இயலுமை இலங்கையரிடம் இல்லை, எங்களிடம் இல்லை என்ற ஒரு வகையிலான ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த நிலைப்பாடு காட்டுகின்றது என்பதான். அப்ப இந்த சூழ்நிலையில வந்து நாங்கள் அவதானிக்கணும், இந்த விடயங்களை இவர்கள் மழுப்பி அடிக்கிறதுக்காக தான் இந்த கைதுகளை வந்து இவர்கள் அடிக்கடி மேடையில் சொல்கிறார்களோ என்று கூட இந்த அரசியல் விமர்சகர்கள் வந்து அவதானிக்கிறார்கள். அப்ப இந்த உயிர்நாய தாக்குதல் சம்பந்தப்பட்டதாக கருதப்படுகின்ற தென்னிலங்கைவாதிகள் சில பேர் குறிப்பிடுகின்ற அந்த மைத்திரிபால அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பொறுப்பு கூற வேண்டும் என்ற ரீதியில் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது கோட்டராய பஸ்கா அவர்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது மஹிந்தா கைது செய்யப்படுவார் என்றெல்லாம் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கி இந்த 2.5 மில்லியன் என்றதை மழுப்பதற்காக இந்த விடயங்கள் நடைபெற்று வருகிறதா என்ற கேள்வி வந்து இந்த மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகிறது. ஏனென்றா ஒரு சிறிய பிரச்சனை முன்பாக இன்னொரு மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையை தூண்டுவதன் மூலமாக சிறிய பிரச்சனையை என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை மூடி பறத்தி விடலாம் என்று இதைத்தான் கடந்த காலங்களையும் செய்து கொண்டு வரார்கள். அதைத்தான் தற்பொழுதும் இந்த விடயத்தில் கை கொள்ள போகின்றார்களா என்ற ஒரு அச்சநிலை தான் மக்கள் மத்தியில் காணப்படும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். என்னவென்று பார்த்தால், ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே முக்கிய நபராக குறிப்பிடப்பட்ட பேரறிவாளன் அவர்கள் சட்டத்தரணியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இதற்கு எதிராக ஒரு சட்டத்தரணி, அதாவது சுதா ராமகிருஷ்ணன் என்ற ஒரு சட்டத்தரணி வந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டியதோடு வந்து என்ன இந்திய பிரதமருக்கும் இந்திய குடியரசுத் தலைவருக்கும் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். எப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நபர் அல்லது வந்து தேசத்தின் பிதாவான ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்த ஒருவர் எப்படி சட்டத்தரணியாக நியமிக்கப்படலாம் என்ற ரீதியில் தன்னுடைய எதிர்ப்பலையை காட்டியிருக்கிறார். இவருக்கு எதிரான எதிர்ப்பலைகள் தமிழ்நாடு பூராகவும் உருவாக்கப்பட்டு வருகிறது. தமிழர்களுடைய போராட்ட வரலாறு இவருக்கு தெரியவில்லை என்ற ரீதியில் இவ்வாறான ஒரு எதிர்ப்பலைகள் வந்து இவருக்கு எதிராக இந்தியா பூராகவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய எதிர்ப்பலையை உருவாக்கி வருகிறார்கள் இந்த சுதா ராமகிருஷ்ணன் என்பவருக்கு எதிராக. பார்ப்போம் தொடர்ச்சியாக இது எவ்வாறு செல்ல போகிறது என்பதனை தொடர்ச்சியாக நீங்கள் இவ்வாறான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இதை அணுக வேண்டும். நன்றி, வணக்கம்.